பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் பியூட்டி டிவி. நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்குமே மை ஹார்ட்லி வெல்கம். இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல லேடிஸ்லாம் வந்து அதிகமாக ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு நம்ம அண்டர்ஆர்ம்ஸை வந்து கிளீனாக அழகாக வச்சுக்கணும். அண்டர்ஆர்ம்ஸ்ல ஸ்கின் வந்து சுருங்குறதுனால மோஸ்டா எல்லாருக்குமே வந்து அந்த இடம் பிளாக்காக தான் இருக்கும். இதை கிளியர் பண்றதுக்கு நம்ம நிறைய மணி ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் இல்லாம வீட்லயே நம்ம சிம்பிள் மெத்தட்ல நம்ம அண்டர்ஆர்ம்ஸ்ல இருக்க பிளாக்னஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு நம்ம அண்டர்ஆர்ம்ஸை எப்படி ஃபேர் ஆக்குறதுன்னு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கிறேன். இதுல 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டுறேன். அடுத்ததா 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்றேன். நெக்ஸ்ட் தக்காளி வந்து அரைச்சு வச்சிருக்கேன். இதை வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்றேன். லாஸ்டா கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா வந்து சோடியம் பயோகார்பனேட்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம ஸ்கின் எக்ஸ்ஃபோலியேட் பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் திங். அண்ட் நம்ம ஸ்கின்ல இருக்க டெட் செல்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு அண்ட் இது வரைக்கும் டேமேஜ் ஆன எல்லா செல்ஸையுமே வந்து ரிமூவ் பண்ணிடும். அண்ட் இதுல இருக்க ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம ஸ்கின்னோட pH லெவலை வந்து மெயின்டைன் பண்ணும். அதோட ஸ்கின்ல இரிட்டேஷன் வராம பார்த்துக்கும். அரிசி மாவு வந்து நம்ம ஸ்கின்ல இருக்க எக்ஸ்ட்ரா சீபம் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடும். அதனால உங்க ஸ்கின்னோட பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுறது உங்களுக்கே தெரியும். தக்காளியில இருக்க விட்டமின் ஏ வந்து நம்ம அண்டர்ஆர்ம்ஸ்ல இருக்க டார்க் பேச்சஸ் எல்லாம் வந்து ஃபேட் பண்ணிட்டே வரும். அண்ட் இதுல இருக்க ஆஸ்ட்ரஜன் ப்ராப்பர்ட்டி வந்து ஸ்கின்னை கூலா வச்சிருக்கோம் அண்ட் ஹைட்ரேட்டடா வச்சிருக்கோம். இப்ப மிக்ஸ் பண்ண பேஸ்ட்டை வந்து உங்க அண்டர்ஆர்ம்ஸ்ல அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டெமோ காட்டுறதுக்காக நான் என்னோட ஹேண்ட்ஸ்ல அப்ளை பண்ணி காட்டுறேன். இப்போ நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு டூத் பிரஷ் எடுத்து ரொம்ப மைல்டா அந்த இடத்த ஸ்க்ரப் பண்ணுங்க. ரொம்ப மைல்டா பண்ணுங்க, ஏன்னா அங்க வந்து ஸ்கின் ரொம்ப சாஃப்டா இருக்கும். ரொம்ப ஹார்ஷா பண்ணக்கூடாது. இப்போ நல்லா ஸ்க்ரப் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு லேயர் அந்த பேஸ்ட் உங்க அண்டர்ஆர்ம்ஸ்ல அப்ளை பண்ணி உங்க கையால நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நல்லா ரப் பண்ணிக்கோங்க. இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் வந்து நம்ம மாய்ஸ்சரைஸ் பண்ணணும். இதுக்கு வந்து ஒரு 2 to 3 drops தேங்காய் எண்ணெய் எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், அண்டர்ஆர்ம்ஸ் வந்து பிளாக்கா இருக்குன்னு இனிமேல் ஃபீல் பண்ணாதீங்க. இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா நல்லாவே ரிசல்ட் தெரியும். ஸோ உங்களுக்கு ரொம்ப பிளாக்கா இருந்துச்சுன்னா இதை வந்து வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணுங்க. இல்லைனா வந்து 15 days ஒன்ஸ் ட்ரை பண்ணா போதும். அண்ட் இந்த மிக்சரை வந்து நீங்க ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் வச்சு யூஸ் பண்ணாதீங்க. எப்போ நீங்க யூஸ் பண்ண போறீங்களோ அப்போ ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அப்பதான் நல்லா ரிசல்ட் இருக்கும். ஸோ உங்களுக்கு இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை மீட் பண்றேன். Until then, it's bye from Kanmani. Bye.